இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எட்சினா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னலாம், இதெல்லாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்டு, அது எதுலெல்லாம் சேல் பண்ணலாம், டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன, இதில் எதுலாம் சேல் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். எட்சிங்கிறது ஒரு வெப்சைட், அது வந்து எப்படின்னா அமேசானு, ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாதாரணமான வெப்சைட் தான். அதுலேருந்து நம்ம எந்த மாதிரி வெப்சைட்னா எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஃப்ளிப்கார்டு இந்த அமேசான் இருக்க மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. அமேசான்லனா நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது. அமேசானுக்கு யூஎஸ்க்கு வந்து amazon.com, இந்தியாவுக்கு வந்து amazon.in அப்படின்னு 2-3 வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நீங்கள் தனித்தனியாக செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அமேசானில் செல் பண்ண முடியும். அதே இது நீங்கள் எட்சினா ஒரே வெப்சைட்டில் நீங்கள் போட்டு இருக்க எல்லா கண்ட்ரிக்குமே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். எட்சியில் டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இப்போ என்ன பார்க்கலாம், டிஜிட்டல் ப்ராடக்ட்னா புக்ஸ், அதாவது இப்போ ஒரு புக்கை நீங்கள் ஃபிசிக்கலாக செல் பண்ணுறீங்கன்னா அதான் டிஜிட்டல் ப்ராடக்ட். அதான் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். இப்போ ஒரு ஃபிசிக்கலாக உங்கள் கையில் ஒரு புக் இருக்குது, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ ஒரு சேல் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க. அதே இது டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இப்போ அந்த புக்கையே நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பிடிஎஃபாக போட்டுக்கோங்க. ஒரு 50 பக்கம் ஒரு புக் இருந்ததுன்னா அந்த 50 பக்கையுமே ஃபோட்டோவாக எடுத்து பிடிஎஃபாக போட்டிங்கன்னா அதான் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா நீங்கள் ஒரு புக்கை வச்சுருந்தா அந்த ஒரு புக்கை ஒருத்தருக்கு மட்டும்தான் சேல் பண்ண முடியும், வேறு யாருக்குமே சேல் பண்ண முடியாது. ஒரு புக்கை எத்தனை புக்கு நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் உங்களால் சேல் பண்ண முடியும். டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக எடுத்துட்டீங்க, அதே ஒரே பிடிஎஃப் வச்சு நீங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணலாம். ஒரு 100 பேர் 200 பேருக்கு வரைக்குமே அந்த பிடிஎஃபை நீங்கள் சேல் பண்ணலாம். உங்கள்கிட்ட புக் வாங்குறதுக்கு பதில் அதெல்லாம் நிறைய ஈஸியாக இருக்கும்.